கடவுளே, இனிமே எங்களுக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தணும். ஐயோ அம்மா, என்னடி? என் கால்ல இருந்து கொலுசு ஒண்ணு காணுமா? காணுமா? எங்கடி போச்சு? தெரியலம்மா, கோயிலுக்குள்ள வர வரைக்கும் கால்ல தான் இருந்துச்சு. உனக்கு என்னடி அவ்வளவு வாஜாக்குறத? இன்னைக்கு வெள்ளியோட விலை என்ன ஆகுது தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பராக்கு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா. அவங்கள அடிக்காதீங்க. இந்த கொலுசா பாருங்க. இதுதான் நல்ல வேலை. இது வேற யார் கையிலாவது கிடைச்சிருந்தா அப்படியே போயிருக்கும். ரொம்ப நன்றி. உன் பேர் என்னம்மா? சரஸ்வதி. சரசு, வாயே, உன்னை என் கார்லயே கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். வேண்டாங்க, என் வீடு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகரி மடம் தான். நான் நடந்தே போயிடுறேன். ஸ்ரீகரி மடமா? அப்போ நீ இறந்து போன சங்கரையரோட பொண்ணுதான். அவர் பொண்ணா நீ? நீங்க எல்லாம் ஊட்டியில எல்லாம் இருந்தீங்க? ஆமா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மாமா வீட்லயே தங்கி இருக்கோம். அப்ப நான் வரேம்மா. வரேன். நில்லு, என்ன இவ்வளவு அவசரம்? ஹார்ட் அட்டாக்னு எங்க அம்மாவை எம்எஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. எம்எஸ் ஹாஸ்பிட்டலா? அங்கதான் இவளோட அண்ணன், என் மகன் கல்யாண் டாக்டரா இருக்கான். அப்படியா? அவர் தான் எங்க அம்மாவை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்லைன்னா எங்க அம்மா. அதுக்குதான் அந்த தெய்வம் நல்லா இருக்கணும்னு இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க வந்தேன். அப்ப நான் வரேம்மா. போயிட்டு வா, உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். வரேன். பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்கா. அப்பா, என்னம்மா? எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்கப்பா. அதுக்கு என்ன, போயிட்டு வாமா. 500 ரூபாய் பணம் கட்டணுமே. என்ன பணமா? பணம்னு கேட்டா நீ படிக்க வேணாம், படிச்ச வரைக்கும் போதும். என்ன என்ன இங்க தகராறு? ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே, என்னம்மா? அதான் நான் சொல்லலமா, எக்ஸ்கர்ஷன். இவர்கிட்ட போய் கேக்குறியே, அண்ணன் வரட்டும் வாங்கி தரேன் போ. கோமதி, இங்க பாரு. என்ன? அவங்கிட்ட பணத்தை வாங்கி என்கிட்ட கொடு. ஏன்? அவனை டாக்டருக்கு படிக்க வச்சதுல என் 5.5 ஏக்கரா நிலம் 1/2 ஏக்கர்ல வந்து நிக்குது. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க செலவழிச்சதுக்கு மேல என் புள்ள சம்பாரிச்சு கொடுப்பான். சம்பாதிச்சு கொடுப்பான். ஆஸ்பத்திரியில வாங்குற சம்பளம் மட்டும் தானே இவன் சம்பாதிக்கிறான். வேற இவன் கூட படிச்சவன் எல்லாம் எப்படி எப்படியோ பிராக்டிஸ் செஞ்சு 4 காரு 3 பங்களா அது இதுன்னு சம்பாதிக்கிறான். என்னப்பா, என்ன பத்தி பேசுறீங்க போல இருக்கு? உன்னை பத்தி ஒண்ணு பேசலையே. அவனை பத்தி தானே பேசுனீங்க. அவனை பத்தி ஏதாவது பேசியாச்சா? பின்ன அப்படின்னா விட்டுடு. ஒண்ணு இல்லப்பா, உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதுல உங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் கரைஞ்சு போச்சான். அப்படின்னா நான் டாக்டர் ஆனதுல உங்களுக்கு பெருமை இல்லையா? எனக்கு ஒண்ணும் பெருமை இல்ல, உனக்கு தான் இருக்கா? சும்மா இருங்க. கல்யாண், நீ டாக்டர் ஆனதுல எனக்கு பெருமைதான்ப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துலதான் நீ செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமா சொல்ற? உன் கல்யாண விஷயத்தை தாப்பா சொல்றேன். என் புள்ள டாக்டருக்கு படிச்சிருக்காண்டி, அதுவும் லண்டன்ல. அவனோட ரேட்டே வேற. ஒரு காரு, ஒரு பங்களா, 100 பவுன் நகை, ரொக்கமா 5 லட்சம் கொடுத்தா போதும். அதுக்கு மேல எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், பணமும் வேண்டாம். ஆளை விடுங்க. கல்யாணம் வேணாம்னா விட்டுடு, பணம் வேணாம்னு மட்டும் சொல்லாத. எனக்கு பணம் வேணும். பணம் பணம் பணம்.
எப்ப பார்த்தாலும் பணம் தானா? இது பாருங்க, நீங்க ஒண்ணு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம். நானே ஒரு பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். எந்த பொண்ணா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் வந்து ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் தர்றதா இருந்தா, பொண்ணு குஷ்டரோகியா இருந்தா கூட பரவாயில்லையா? ஐயோய், உனக்கு பணத்தோட அருமை தெரியாது. உங்களுக்கு மனுஷாலோட அருமை தெரியாது. அதுக்காக ஊர் பேர் தெரியாத எவ்வளவு கொண்டு வந்தாலும் அவளை நான் மருமகளை ஏத்துக்கணுமா? அவ ஒண்ணு ஊர் பேர் தெரியாதவல்ல, எல்லாம் நமக்கு வேண்டிய பொண்ணுதான். வேண்டிய பொண்ணா? என்னடி சொல்ற? நம்ம ஸ்ரீகரி மடம் சங்கரையரோட பொண்ணு சரஸ்வதி. மூக்கு முழியுமா லட்சணமா இருக்கா. சங்கரையர் இருந்த காலத்துல எத்தனை அனாதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த குடும்பம் ஆதரவு இல்லாம இருக்கு. நான் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னடி நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? ஏன் 5 ஏக்கர் நிலம் போச்சு, அதுக்கு என்ன வழி? வாய் முடுங்க. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அண்ணே, நான் இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியெல்லாம் பேசாதம்மா. இல்லண்ணே, என் கவலையெல்லாம் நம்ம சரசுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம எங்க நான் போயிடுவேணும் தான். ஏம்மா இப்படி பேசுற? நம்ம சரசுக்காக நான் எங்கெல்லாம் மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த கவலை விடுமா. சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன மாமா அவசரம்? முதல்ல அம்மா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வந்து சேரட்டும். சீக்கிரமே குணமாகி வீடு திரும்பணும்னா நாங்க கொடுக்குற மருந்து ஒழுங்கா சாப்பிடணும். அந்த நர்ஸ் கிறிஸ்துவ பொண்ணுங்கிறதுக்காக அவ கையால மருந்து வாங்கி குடிக்க மாட்டானா என்ன அர்த்தம்? மன்னிக்கணும் டாக்டர், அவங்க பழைய மனுஷால், ரொம்ப ஆச்சாரமானவங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே பிடிவாதமா இருப்பாங்க. இந்த உலகத்துல ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுமா. எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டு தான். ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, அது மனுஷ ஜாதி. ஏங்க, நீங்க படிச்சவங்க தானே, எடுத்து சொல்லலாம்ல. அந்த மருந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. சீதா, இது அக்ரஹாரம் இல்ல, ஆஸ்பத்திரி. முதல்ல என்ன வீடு கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கா? ஆஸ்பத்திரி பில்லு கட்டணும், அதுக்கே பணம் இல்ல. வீட்டுக்கு போறத பத்தி அப்புறம் யோசிப்போம். கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கே சீதாமாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம், சரியா? வந்து ஆஸ்பத்திரி பில்லுக்காக பணத்துக்கு பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். பணம் எங்கேயும் கிடைக்கல. அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஹாஸ்பிடல் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ். இந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். பரவாயில்ல, வாங்க. வரேன். வாங்க. நீங்க சங்கரையருடைய மைத்துனர் தானே? ஆமா. நீங்க? என்னோட அம்மா சாந்தி நிலையம் பத்மநாபையருடைய மகள் கோமதி. மறந்துட்டீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா. வணக்கம். நமஸ்காரம். உங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். சீதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்படியா? சரசுவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி, வரேங்க. வாங்க. வரேன். கல்யாண், என்னம்மா? அந்த சங்கரையருடைய மகள் சரஸ்வதியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனால அவசரப்படாத. இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோம்னா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? தெரியுமே. மறுபடியும் என் கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. அம்மா, நான் ஏற்கனவே போதும்பா, நீ உன் பழைய கதையை ஆரம்பிச்சிடாத. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முடிவா? ஆமா, அந்த சரஸ்வதியை நான் மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அம்மா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. போதும்பா, நீ பேசுனதெல்லாம் போதும். இந்த விஷயத்துல இனிமே யார் எதை சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல காலம் பூரா நீ என்ன நினைச்சு வருத்தப்பட முடியாது நான் பண்ணிடுவேன். அம்மா, அம்மா உயிரோட இருக்கணும்னு நினைச்சீன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வா. டாக்டர், நீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் கூட உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். எங்க எதுக்குங்க? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் விஷயமா தான். கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன். அது இருக்கட்டும். இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இனிமே உங்க அம்மா எப்பவுமே நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அத சொல்லத்தான் வந்தேன். கல்யாணமா? எனக்கா? இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சப்போஸ் உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்தா? ஐயோ, வேண்டாங்க. எங்க கஷ்டம் எங்களோடய போகட்டும். வேணா இன்னொருத்தர் பங்கு போட்டுக்க வேண்டாம். ஏன்? அவனே முன் வந்து உங்க கஷ்டத்தை எதுக்குறேன்னு சொன்னா? அப்படிப்பட்ட பைத்தியம் யாருங்க? அது நானா கூட இருக்கலாம். நீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா,
எங்க அம்மா உங்களை கோயில பார்த்ததுல இருந்து உங்களையே அவங்க மருமகளை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கல்யாண விஷயத்துல அவங்க முடிவுதான் ஏன் முடிவும். என்னதான் நான் லண்டனுக்கு போய் படிச்சவனா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை எனக்கு மனைவியா வர்றவ எங்க அப்பா அம்மாவை அனுசரிச்சு போறவளா இருக்கணும். அதனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்க சரஸ்வதிக்கு கல்யாணமா? இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்க கூடாதா? உங்க சரசுக்கு எங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க சம்மதத்தை கேட்கத்தான் வர சொன்னோம். என்ன சொல்றீங்க? சம்மதம் தானே? உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உங்க சரசு எங்க வீட்டு மருமகள் ஆகணும்னா 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்து வச்சிருங்க. நான் பீரோல வச்சு போட்டிடுறேன். 5 லட்சமா? அவர் சிரிக்கிறத பார்த்தா இன்னும் அதிகமா கொடுப்பாரு போல இருக்கு. ஏங்க பணம்னு அலையுறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமை உங்களுக்கே தெரியும். இந்த நிலைமையில 5 லட்சத்தை இப்ப என்னால புரட்ட முடியாது. ஆனா என்ன சொல்லுங்க. சரசோட அப்பா பேர்ல இருந்த சொத்தெல்லாம் ஜப்தியில போயிடுச்சு. ஆனா அவ அம்மா பேர்ல இருக்கிற ஊட்டி பங்களா மட்டும் கேஸ்ல இருக்கு. இத பாருங்க, நாங்க பணத்தையோ சொத்தையோ உங்ககிட்ட கேட்கல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஆசையில தான். இரு, கேஸ் நமக்கு சாதகமா முடியுமா? நமக்கு சாதகமா தான் முடியும். ஊட்டி பங்களா என்ன விலை போகும்? சுமாரா 5 லட்சம் போகும். அது போதும். கோமதி, கல்யாணுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிடுவோம். நம்மளும் ஊட்டிலேயே செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்ற? நீங்க சொன்னா சரிதான். இத பாருங்க, நாங்களும் ஊட்டியில இருந்தவங்க தான். எங்க பையன் கூட அங்க ப்ளூ ஹில் ஹாஸ்பிடல்ல தான் டாக்டரா இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே அங்க போயிடுவோம். அங்க தாண்டி போறோம். கேஸ் எப்ப முடியும்? அடுத்த மாசம் 12ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும். அவளே சொல்லிட்டா. அப்புறம் என்ன, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே கல்யாணம். சரஸ்வதி, என்ன இதெல்லாம்? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த ஏழைக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தந்த உங்க பெருந்தன்மைக்கு முன்னால நான் ரொம்ப சின்னவளாயிட்டேன். சரசு, இவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை ஈடு செய்யவே முடியாது. சரசு, என்ன குழந்தை மாதிரி? இது பாரு, இங்க பாரு. எங்க இனி முதல்ல சந்திச்சப்போ உங்க அம்மா கட்டாயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதா சொன்னீங்களே, அது சொல்றியா? அன்னைக்கு அப்படி சொன்னேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. யாருடைய கட்டாயத்து பேர்லயும் உன்னை என் மனைவியா ஏத்துக்கல. என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. போதுமா? பாடா, நான் நினைச்ச மாதிரியே அந்த கல்யாணம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, நான் நினைச்சது நடந்திருக்கு. என்ன நினைச்சீங்க? ஊட்டி பங்களா நமக்கே வரணும்னு நினைச்சேன். அது நடந்திருக்கு. அப்பா, பணம்னு அலையுங்க. சரிதான், போடி. ஐயா ஜாலியா தான் இருக்காரு. நான் போய் லட்சுமியோட டிசி வாங்கிட்டு வரேன். ஊட்டிக்கு புறப்படணும். ஆமா ஆமா, போயிட்டு சீக்கிரம் வந்து இந்த மூட்டை முடிச்செல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கட்டி வச்சிருங்க. நாங்க எல்லாரும் போய் சீத்தம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறோம். சரசே, சரசே. என்ன குளிரு. வாங்க வாங்க, பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? வாங்க மாப்பிள. இவன் இந்த பங்களாவில வாட்ச்மேன். ரொம்ப வருஷமா இருக்கிறான். பேரு பரமேஸ்வரன். பேச்சுதான் வராது பாவம். டேய், நின்னுட்டே இருக்கே, பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வா.
வாங்க வாங்க. சம்மந்தி அம்மா. என்ன நீங்க சம்மந்தி அம்மாவா? நான் சம்மந்தி அப்பா. அப்புறம் ஏன்? இரு நீங்க யார கூப்பிட்டீங்க? நான் பொதுவா. அப்ப விட்டுடு. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடா இது? கடலாட்டம் பங்களாவை கட்டி வச்சுட்டு வீடுன்னு சொல்றீங்களே. அம்மா அம்மா நான் மாடியை பார்த்துட்டு வரேம்மா. போய் பாத்துவாமா. வாங்க நீ. சரஸ்வதியோட அப்பாவுக்கு இதே மாதிரி எத்தனையோ பங்களா, எவ்வளவு சொத்து இருந்தது. அத்தனையும் குதிரை ரேஸ்ல அழிச்சிட்டாரு. மிஞ்சினது இது ஒண்ணுதான். அவ்வளவு இருந்திருந்தா உங்க சரஸ்வதியை எங்க பையனுக்கு கொடுத்திருக்க மாட்டீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காசை வச்சு யாரையும் எடை போடுறது எனக்கு பிடிக்காது. மனுஷனை மனுஷனா மதிக்கணும். அதெல்லாம் அவருக்கு புரியாதுங்க. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, வீடு எவ்வளவு போகும்னு எடை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க போய் குடிச்சிட்டு வந்துருங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. சொல்ல மறந்துட்டேனே, நான் சாயந்தரமே புறப்படுறேன். ஏங்க 2 நாள் இருந்துட்டு போறது? சீதா அங்க தனியா இருக்கா. நான் போய் டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன். கோமதி, இந்த வீடு வந்து ஒரு ஒரு 5 லட்சம் தாளுமா? ஏன் வாங்க போறீங்களா? விக்க மாட்டாங்க. வந்தது வராதுமா பணத்திலேயே குறியா இருக்கீங்களே. உட்காருங்க உட்காருங்க. சோபா நல்லா இருக்க. Wait and see. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சரியா படுங்க. இப்ப என்ன தூங்குவா போ? என்னாச்சு? பைத்தியம். ஆள் நடமாட்டம் இல்லாத பங்களா, துரு பிடிச்சு போன பைப்பு, அதான் இந்த கடவுள தண்ணி வருது. பிளட் இல்ல, ஒண்ணு இல்ல. பைத்திய மாதிரி பேசாத. சரி, சீக்கிரம் குளிச்சு கிளம்பு, வெளியே போகணும். ஓகே? இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு நேரம் ஆகல? ஏன் டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா? டைனிங் டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு புறப்படு.
நல்லா இருக்கியா? நான் இங்கதான் இருக்கேன். கல்யாண் உள்ள இருக்கானா? கல்யாண் 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 உள்ள. ரைட். ரொம்ப குளிருதுங்க. நான் பக்கத்துல இருக்கும்போது ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். ஹாய். வெல்கம் டு ஊட்டி. போடா இவனை. பெரிய வெல்கம் சொல்ல வந்துட்டான். சரசு, மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் சரத் சந்திரன். வணக்கம். என்னோட கிளாஸ்மேட். இவன் ஒர்க் பண்ற ஹாஸ்பிடல்ல தான் நானும் ஒர்க் பண்றேன். உட்கார்றா. மேடம், நான் டாக்டர் மட்டும் இல்ல, இவனுக்கு இங்க எல்லாமே நான் தான். சும்மா அவளை போட்டு குழப்பாதடா. சரசு, போய் காஃபி போட்டு இது கொண்டு வரேன். ஏய், ராத்திரி தூங்குனியா ஒழுங்கா? என்னம்மா, என்ன வேணும்? அவர் ஃப்ரெண்டு யாரோ சரத்துன்னு வந்திருக்காரு. சரத் வந்திருக்கானா? ரொம்ப தங்கமான பிள்ளை. நம்ம கல்யாணம் அவனும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. காஃபி வச்சிருக்கேன், குடும்பம். ஹனிமூன் அங்கேயே முடிஞ்சிருச்சா இல்ல ஊட்டிலையா? எங்களுக்கு என்னைக்குமே ஹனிமூன் தான். காஃபி. தேங்க்யூ. காஃபி. சக்கரை கூட போட்டியா? பை தி பை, என்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வர போறீங்க? அதெல்லாம் வந்து உனக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்களை விருந்துக்கு கூப்பிட்டா போதும். ஓகே ஓகே ஓகே. நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரையாடா? இல்லடா, நான் சீஃப் டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமாடா? தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் ஃபார் கமிங். வரேம்மா. வாங்க. ஏய் சரசு,